ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். செல்லுவோம் செல்லுவோம் அவர் வழியில் நாம் செல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம் அவர் வழியில் நாம் ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளே, உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ள உம்மூழியனை மீட்டருளும். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும், ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 21வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கின்றோம். இன்று அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களிடம் எழுப்புகின்ற கேள்வியை நம்மிடமும் எழுப்புகிறார். நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நாம் இயேசுவை யார் என்று நினைக்கிறோம்? இயேசு உங்களுக்கும் எனக்கும் யார்? இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெற பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருத்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன்.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, திருவசனங்கள் 19 முதல் 23 வரை. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாட்களில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கியமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உனது பேரன்பு. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர், ஆனால் செருகுற்றோரை தொலைவிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனம் 33 முதல் 36 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னராகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்ததாகும். ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலுயா, அல்லேலுயா. உன் பெயர் பேதுரு இருந்த பார்வையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயவத்தெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது
பிற இறைவாக்கியருள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தான். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீர் பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தினான். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீர் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன் பெயர் பேதுரு, விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 21வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்று ஒரு ஆன்மீக சிந்தனையாக நம்முடைய பயணம் இறைவனோடு இணைந்து சென்று கொண்டிருக்கிறதா, அல்லது இறைவனை விட்டு நாம் விலகி சென்று கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே பல கேள்விகள் எழலாம். இறைவனோடு இறைவனை விட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று. காரணம் என்னவென்றால், இந்த உலக வாழ்வை முழுவதுமாக வெறுத்து இறைவனோடு இணைந்தவர்கள் அனுபவ ரீதியாக இவ்வாறு சொல்லுவார்கள்: கடவுளை பற்றி அறிந்தவன் பக்தனாக மாறுகிறான். கடவுளை அறிந்தவன் கடவுளோடு இணைந்து வாழ்கிறான். கடவுளை பற்றி அறிந்தவன் கடவுளின் பக்தனாக வாழுகிறான். கடவுளை அறிந்தவன் கடவுளோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஏறக்குறைய இந்த இரண்டு கேள்விகளுக்கும் இடையே ஏற்படுகின்ற விளக்கத்தை தான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் கேட்கிறார். மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? சீடர்கள் அற்புதமான பதிலை கொடுக்கிறார்கள். இறைவாக்கினர் இவ்வாறு பலவிதமான சிந்தனை கருத்துக்களை இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அவருடைய பதில் மக்களை பற்றி அல்ல, மாறாக தான் அழைத்த சீடர்களை பற்றி எழும்புகிறது. எனவேதான் நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பற்றி அறிந்தவர்கள் ஆலயத்திற்கு வந்து திருப்பலியிலே கலந்து கொண்டு திருவுணவிலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்லம் செல்கிறவர்கள். ஆனால் இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவின் சீடராக, இயேசுவின் குழந்தையாக வாழ்கிறார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்விலை இவ்வாறு சொல்லுவார்: என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை மறந்து, தன் நலத்தை மறந்து, தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். எனவே இயேசுவினுடைய பக்தனாக இருக்கின்றவன் இயேசுவோடு சேர்ந்து தன் சிலுவையை சுமக்க முடியாது. இயேசுவை அறிந்தவன் இயேசுவோடு வாழ விரும்புகிறவன் தான் இயேசுவோடு தன் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். திருமுழுக்கு யோவான் அற்புதமாக சொன்னார், இதோ இறைவனின் செம்மறி என்று. அவர் சொல்லுவதற்கு காரணம் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்ததை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். உன் வாழ்த்தொலியை கேட்ட உடனே என் வயிற்றில் இருந்த குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று என்று எலிசபெத் அம்மாள் அன்று சொன்னாள். தன் கருவில் இருக்கின்ற குழந்தை துள்ளுகிறதையும், தன் கருவில் இருக்கின்ற குழந்தை இயேசுவை சந்திக்கிற இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராக மகிழ்ச்சியில் இருப்பதையும் சொல்லுகிறார் என்றால், தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே திருமுழுக்கு யோவான் இயேசுவை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். எனவேதான் ஆண்டவருடைய பாதையை செம்மைப்படுத்த வந்தவன் பாலைவனத்தில் கூக்குரல் இடுகிறேன் என்று சொன்னார். எனவே இயேசுவினுடைய பக்தனாக இல்லை அவர், மாறாக இயேசுவின் சீடராக, இயேசுவோடு இணைந்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார். இவ்வாறு
இயேசுவை அறிந்து இயேசுவோடு இணைந்திருந்ததினால்தான் இயேசுவை அவர் முழுவதுமாக அறிய முடிகிறது. எனவே நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்பது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? பேதுரு அற்புதமாக தன்னுடைய பதிலை சொல்லுகிறார். இயேசுவை அறிந்து வைத்ததினால் நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை பற்றி அறிவதும் இயேசுவை அறிந்து கொள்ளுவதற்கும் இன்னொரு விளக்கத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவை அறிய வேண்டும் என்றால் ஆவியினுடைய வல்லமை, ஆவியினுடைய அபிஷேகம், ஆவியினுடைய ஆட்கொள்ளுதல் வேண்டும். இவை அனைத்தும் நாம் பெற வேண்டும் என்றால் நம்மை ஆவியினுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். இல்லை என்றால் ஆவியினுடைய அபிஷேகமோ, ஆவியினுடைய ஆட்கொள்ளுதலோ, ஆவியினுடைய வழிநடத்துதலோ நமக்கு கிடைக்காது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார், நீர் பேறு பெற்றவர், ஏனெனில் எந்த மனிதரும் உமக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தை உனக்கு வெளிப்படுத்துகிறார். காரணம், பேதுரு தன்னை ஆண்டவர் கரத்தில் முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார். பல நேரங்களிலே பேதுருவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுகின்ற வார்த்தைகளை நாம் அனுபவித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அப்பாலே போ சாத்தானே என்று கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். காரணம் என்னவென்றால் அந்த நேரத்தில் பேதுருவை வழிநடத்தியது இறை வல்லமை அல்ல என்பது. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, இதை மனிதர்கள் உமக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக என் விண்ணகத்தில் இருக்கிற தந்தை உம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். எனவேதான் பேதுருவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமான பொறுப்பை கொடுக்கிறார். உன் பெயர் பேதுரு, விண்ணரசின் கதவு திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். நீர் எதையெல்லாம் இந்த மண்ணுலகத்தில் திறந்து விடுகிறாயோ, மன்னிக்கின்றாயோ, அவை அனைத்தும் மண்ணுலகில் விண்ணுலகில் ஏற்றுக்கொள்ளப்படும், மன்னிக்கப்படும் என்று. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த வாரத்தில் 21வது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கும் நாளில் நாமும் இயேசுவை பற்றி எப்படி நினைத்திருக்கிறோம்? இயேசு உங்களுக்கும் எனக்கும் யார்? நான் இயேசுவை பற்றி அறிந்து வைத்திருக்கிறேனா, அல்லது இயேசுவை நான் முழுவதுமாக அறிந்திருக்கிறேனா? இயேசுவை பற்றி அறிந்திருந்தோம் என்றால் நாம் இயேசுவினுடைய பக்தனாகத்தான் இருக்க முடியும். இன்றைய காலகட்டங்களிலே பார்த்தோம் என்றால் எத்தனையோ பிற மத சகோதர சகோதரிகள் நம்முடைய தேவாலயத்தை நோக்கி ஓடி வருவதை காணுகின்றோம். காரணம் என்னவென்றால் அவர்கள் இயேசுவை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்கள். இயேசு குணமளிக்கக்கூடியவர், ஆற்றல் மிக்கவர், ஆறுதல் கொடுக்கக்கூடியவர், நல்லதொரு வழியை காட்டக்கூடியவர், துன்ப நேரங்களில் கரம் பிடித்து நம்மை காப்பாற்றக்கூடியவர் என்பது பிரமத சகோதர சகோதரிகள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இயேசுவை அறிந்து வைத்ததினால் அவர்கள் சில நேரங்களிலே இயேசுவின் பக்தனாக இருக்கிறார்கள். ஆனால் பிரமத சகோதர சகோதரிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் அவர்கள் அழைப்பது கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று. காரணம், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் இருப்பதினால்தான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆக நீங்களும் நானும் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். இயேசு நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நாம் இயேசுவை அறிந்து வைத்திருக்கின்றோமா? இந்த கேள்விகள் இன்றைய நாளிலே நம் அனைவருடைய உள்ளத்திலும் எழ வேண்டும். இயேசு என்னை அறிந்து வைத்திருக்கிறார் என்றால் நான் இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறேனா? ஆக இயேசுவை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்றால் நான் எப்படி ஆண்டவர் கரத்தில் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன்? அப்படி அர்ப்பணித்திருந்தேன் என்றால் இத்தனை நாட்கள் வரை நாம் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு நாம் பிரதிபலித்திருக்கின்றோம்? நீர் மெசியா, வாழும் கடவுளின் உண்மை உள்ள மகன் என்று பேதுரு சொன்னது போல நாம் எப்படி ஆண்டவரை அடுத்த விடத்தில் நாம் அர்ப்பணித்திருக்கிறோம், வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி நிச்சயமாக நாம் இயேசுவை அறிந்து பிறரிடத்தில் இயேசுவை நாம் அர்ப்பணித்திருந்தோம் என்றால், வெளிப்படுத்தி இருந்தோம் என்றால், இன்று இயேசு பேதுருவுக்கு கொடுத்த அதே அன்பின் வாக்குறுதியை நமக்கும் கொடுக்கிறார் என்று நாம் மகிழ்ச்சி கொள்ளுவோம். உன் பெயர் பேதுரு, விண்ணகத்தின் திறவுகோள்களை உன்னிடம் கொடுப்பேன் என்று அந்த பேதுருவிடம் மட்டுமல்ல, பேதுரு வழியாக நம்மிடமும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அறியாதவர்களுக்கு, பக்தர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை.
எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பற்றி அறிந்திருக்கின்றோமா அல்லது இயேசுவை அறிந்திருக்கின்றோமா? சிந்திப்போம். இயேசுவை பற்றி அறிந்திருந்தால் மனவருத்தப்பட்டு இயேசுவின் அருகில் வருவோம். இயேசுவை முழுவதுமாக அறிந்திருந்தால் இயேசுவின் சீடனாக நம்மையே மறந்து நம் சிலுவையை சுமந்து இயேசுவின் சீடனாக வாழ இந்த திருப்பணியிலே நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போர் ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவானின் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவானின் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமலும் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவன், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைந்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிடமானார்.
சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இருந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அழைத்திருக்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணினவு கோழியும் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா துறைகளின் ஆகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பா மற்றும் இளைகள் முகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீர்.
எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் உங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தத்தை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பணிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது. அதனால் பூவுலகு நின்று உணவு அளிக்கின்றேன். திராட்சை ரசம் மனித இதயத்தை மகிழ்விக்கின்றது. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு